நம்ம மனம் தளராம விடாமுயற்சிக்கு தான் போறோம். தியேட்டர் கிடைக்காது, சீட்டு கிடைக்காது அப்படிலாம் போராடுறதுக்குள்ள நான் வந்து பாப்கார்ன் சாப்பிட போறேன். என்ன டிக்கெட் இருக்கிறவங்க யாருமே இல்லை, யார் வேணா போய் உட்காந்துக்கலாம். உனக்கு என்னப்பா பைத்தியம், 3/4 மணி நேரம் கிடைச்சது படம் நல்லா இல்ல. இந்த படம் நல்லா இருந்தா என்ன பண்றேன்? இப்போ நம்ம எங்க போறோம்? -20 feels like -30. ஆனா எங்கேயும் நம்ம மனம் தளராம விடாமுயற்சிக்கு தான் போறோம். -20 நம்ம போறோம். நானும் அப்படிதான் இருக்கேன். நான் தெரியலான்னு தெரியல, பேக் கேமரா இருக்கேன். இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் அவர் அஜித் குமார் சார் தலைன்னு கூப்பிடணும்னு அட்ரினல்ல சொல்லுது. கெட்டிங் அவுட் ஆஃப் பிளட் இஸ் வெரி ஹார்ட். ஸோ நாங்க முடிஞ்ச அளவுக்கு தலைன்ற வார்த்தையை ரெஃபரைன் பண்ணி அது மூலியமா டிராவல் பண்ண ட்ரை பண்றோம். பட் அஜித் குமார் சாரை செலிப்ரேட் பண்றதுக்கான டே இன்னைக்கு. அதுவும் விடாமுயற்சி எத்தனை மாதங்கள் வருடங்களை கடந்து இன்னைக்கு எப்படியாவது படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறோம். அதுவும் கிடால 4:30 மணி ஷோ. இதுக்கெல்லாம் ஒரு குறுப்படம் வேணும். இங்க பாதி படம் ரிலீஸே ஆகாது. அதுல ரிலீஸ் ஆகிற படத்துல தியேட்டர் கிடைக்காது, சீட்டு கிடைக்காது அப்படிலாம் போராடுறதுக்கு பதிலா இன்னைக்கு நமக்கு குறுப்படம் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டா போய் அஜித் குமார் சார், உங்களை நாங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். the man to be celebrated, பத்ம பூஷன். அத சொல்ல மறந்துட்டு பாரு, பத்ம பூஷன், ஒன் ஆஃப் த honorary awards of India. அவரை நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். புரியுதா? முரளி வந்து அஜித் சார் கரெக்டா? ஆமா, அஜித் சார் சொன்னா முரளிக்கு வரும். முரளி வந்து அஜித் சாரை பார்க்க போறேன். நான் வந்து பாப்கார்ன் சாப்பிட போறேன். ஒரு மனுஷனை செலிப்ரேட் பண்றோம், இவ்வளவு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். பாப்கார்ன் திக்க போறேங்கிற பட்டி மாதிரி. நான் மூவி வந்து பாப்கார்ன் சாப்பிடுதாங்க. என்ன மேட்டர், நான் இப்ப அஜித் சாரை பாக்குறதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு போறியே, அப்படி என்ன ஸ்பெஷல்? இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். என்ன ஸ்பெஷலா? இஸ் a ரோல் மாடல் பா. நீங்க வந்து இஸ் ஜஸ்ட் நாட் an actor to us, he is an idol. சும்மா கிடையாது. ஒரு மனுஷன் யோசிச்சு பாரு, ஒரு வேற ஒரு ஆளு, இஸ் an inspiration. வாழ்க்கையில நான் 2 பேரை வந்து நிஜத்துல நேர்ல பார்த்தணும்னு ரொம்ப ஆசைப்படுற 2 பேரு. ஒன்னு வந்து நீயா நானா கோபிநாத் சார், இன்னொன்னு அஜித் சார். ஏன்னா 2 பேருமே வாட் they see through life அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ராடினரியான விஷயம். அதெல்லாம் வந்து சொல்லி அடங்காது. பட் திங்க் அபவுட் அ மேன். அவருக்கு இருக்க பப்ளிசிட்டி அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா ஒரு மனுஷன் ஒரு இன்டர்வியூ கிடைச்சா அதுல ஃபேன்ஸுக்கு 4 விஷயம் சொல்லணும்னு யோசிக்கிறாருல. நீங்க எப்படா வாழ போறீங்கன்னு கேக்குறாருல. நீங்க எப்போ வாழ போறீங்க? லெட் லீவ்னு சொல்றாரு தெரியுமா? அது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் காலைல எந்திரிக்கிறாரு, இன்னைக்கு நான் போட்டோகிராஃபி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்புக்குட்டியை வச்சு போட்டோகிராஃபி கத்துக்கிறாரு. அதை பண்றாரு. அடுத்த நாள் எந்திரிக்கிறாரு, ஏஞ்சி நான் கன் ஷூட்டிங் கத்துக்க போறேன்னு போறாரு. அதுல போயிட்டு ஏதோ ஒன்று பண்றாரு, அதுல ஒரு அவார்டு வாங்குறாரு. அடுத்த நாள் எந்திரிக்கிறாரு, திடீர்னு நான் வேர்ல்ட் டூர் போறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. திடீர்னு வேர்ல்ட் டூர் போறாரு. திடீர்னு ஒரு நாள் பாக்குறோம், ஃபேமிலிக்காக குழந்தைக்காக ஸ்கூல்ல போய் நிக்கிறாரு. ஒரு ஃபேமிலி மேனாவோ, ஒரு ஹஸ்பண்டாவோ, ஒரு ஃபாதராவோ அங்கேயே போய் நிக்கிறாரு. இதுக்கு மேல ஒரு மனுஷன் வேற என்ன நல்லா செய்ய முடியும்? சரி, திடீர்னு ஏஞ்சி பார்த்தா இவ்வளவு வயசாயிருச்சு, என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சா டக்குன்னு நான் போய் கார் ரேஸ் ஓட்டுறேன்றாரு. டேய், யூ ஃபாலோ யுவர் பேஷன். உனக்கு டெய்லி ஒன்று தோணுதா, செய்யி, ஜாலியா இரு. ஆனா ஃபேமிலியை பாத்துக்கோ. நீ எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ்ல வேணா இருக்கலாம், படங்கள்ல இருக்கலாம், உன்னை நம்பி எவ்வளவு பேர் இருக்கலாம், ஆனா உன் ஃபேமிலி தான் முக்கியம். நீ ஃபேமிலியை பாருன்னு யாரு சொல்லுவா? சொல்றத விடு, கூட போய் நின்னு காமிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு ஹீரோ. ஒரு எந்த வீட்லயாவது அஜித் எல்லாம் ஃபாலோ பண்ணாரா முட்டா பையலன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி வந்து ஒரு செட் எக்ஸாம்பிள். அது இவனுங்க எப்படி வேணா நடந்துக்கலாம், ஆனா அவர் ஒரு செட் எக்ஸாம்பிளா நடந்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது போக டைட்டில்லயே விடாமுயற்சி, வலிமை, துணிவு அப்படின்னு பல விதங்கள்ல எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காருல. இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் யாரு கொடுப்பா? ஈஸி படம்லாம் வேறடா, நாங்க வேறடா அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷனா வாழ்றது இருக்குல்ல. இன்னைக்கு போய் நின்னு ஜெயிச்சு ஒரு கப்பு எடுத்துட்டு இப்படி வந்து இந்தியா கொடி ஆட்டும் போது எனக்கெல்லாம் அப்படி இருக்கு தெரியுமா? இவ்ளோ வந்து படத்திலேயே மோட்டிவேஷன் இருக்கு. ஓகே, இந்த படம் நல்லா இருந்தா என்ன பண்ணுவேன்? இவனை கொன்னுடலாமா? படம் வந்து கன்ஃபார்மா நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட மட்டுமே இன்னைக்கு நம்ம டிராவல் ஆகிறோம். இன்னைக்கு இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் திஸ் மேன். இன்னைக்கு நைட்டு இந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நாங்க போய் படுத்துங்கிறோம். அடுத்த நாள் காலையில வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அதுதான் எங்க அஜித் சார் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீ வா என்ஜாய் பண்ணு, அடுத்த நாள் போய் உன் வேலையை பாரு. ஸோ படம் நல்லாவே இருந்தாலும் நாளைக்கு காலையில ஒன்றும் பண்ண போறது இல்லை, நல்லாவே இல்லைனாலும் நாளைக்கு காலையில நான் ஒன்றும் பண்ண போறல, என் வேலையை தான் பார்க்க போறேன். ஸோ இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் திஸ் மேன். ஸ்க்ரீன்ல பாக்குறோம், தெரிக்க விடுறோம், பட்டையை கலப்புறோம், விடாமுயற்சியை செலிப்ரேட் பண்றோம். அதுவும் பண்டிகைனா இன்னைக்குதான் பண்டிகை. பொங்கலுக்கு வந்தா பண்டிகை கிடையாது, படம் என்னைக்கு வருதா அன்னைக்குதான் பண்டிகை. மகிழ் திருமணி கிட்ட சொல்லியிருக்காரு. மகிழ் திருமணி டைரக்ஷன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த டைரக்டரை நம்பி
அஜித் சாரை நம்பி அனிருத்தை நம்பி ஒரு படத்துக்கு போறோம். இட் கோனா பி a full thrill. அப்படியே பயங்கரமான ஒரு படமா இருக்குன்ற நம்பிக்கையோட போராட்டம். பாட்டு போடலாம் போட்ட காப்பிரைட் நினைக்கிறேன். நீ இவரை நிறைய பேர் நம்பி போறாரு, நான் வந்து இவரை நம்பி போறேன். படம் எப்படி இருக்குன்றது நான் சொல்றேன். படம் நீ பாப்கார்ன் தானா திங்க போற? படம் எப்படி இருக்கு? பாப்கார்ன் சாப்பிடலாம். படம் பார்த்துட்டு பாப்கார்ன் ரிவ்யூ தான் பண்ணணும், படம் ரிவ்யூ எல்லாம் பண்ணக்கூடாது. பாப்கார்ன் சாப்பிடலாம், படம் பார்ப்போம்ல. படம் பார்த்து நான் எப்படி இருக்குன்னு கரெக்டா சொல்றேன். எஸ், லெட்ஸ் ஹெட் டு தி தியேட்டர். அதாவது அடிக்கிற குளிர்ல சபதிக்கா வந்து யூர் வாய்ஸ் மாதிரி ஆகுது. தும்பா நறுங்குது தப்பி சபதிக்கா அப்படியாவது ஸ்டெப்பு போற லெவல்ல இருக்கு. நின்னாலே காய்காலாம் ஓதுறது குளிர்ல. என்ன டிக்கெட் கிடைக்கிறவங்க யாருமே இல்லை, யார் வேணா போய் உட்காந்துக்கலாம். Thank you. என்ன நம்பு. இதுதான் அழகா இருக்காரு பாரியா. அழகுடா அழகு, அப்படி ஒரு அழகு. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? உனக்கு என்னப்பா பைத்தியம், 3/4 நேரம் கிடைச்சது படம் நல்லா இல்ல. இவருதான் அஜித் ஃபேன். நீங்க சொல்லுங்க படம். பாருங்க படத்துக்குள்ள அங்க இருந்து வரும்போது எல்லா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மேஜிக் நோ ஆல் மேஜிக் கரெக்ட். சரியா? எல்லாமே லாஜிக். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி வரைக்கும் தல இந்த லாஸ்ட் டைம் அதான் எங்களுக்கு நம்ம என்ஜாய் பண்றது. நீங்க கையை கொடுங்க, நாங்க என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் சொல்றீங்களா? சரி, கொஞ்சம் லாக் இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் லாக் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல. கொஞ்சம் லாக் இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா இருந்துச்சு. ஆமா, கொஞ்சம் தான் இருந்துச்சு. வேற என்ன வேணும் உங்களுக்கு படத்துல? கிருட்டுன்னு போயிட்டே இருக்கணுமா? நீங்க இப்ப ரீசெண்டா படம்லாம் பாக்குறீங்களா இல்லையா? கேம் சேஞ்சர்னு ஒரு படம். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். A few moments later. சார், மூவி எப்படி இருந்துச்சு? படம் வந்து ஹாட்ஸ்டார் ரிவ்யூ சொல்லட்டுமா, தலைப்பேடா ரிவ்யூ சொல்லட்டுமா? ஆனஸ்டா சொல்லு. ஆனஸ்டா சொல்லணும்னா இது வந்து ஃபேன்ஸுக்கான படமான்னு கேட்டா அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா அந்த மாஸ் எலமெண்ட்ஸ், பஞ்ச் டைலாக்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. சச்சா வந்து மகிழ் திருமணி அதை வந்து ஆல்ரெடி இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருந்தாரு. மேட்டர் என்னன்னா படம் வாஸ் டீசென்ட். செகண்ட் ஹாஃப்ல எனக்கு கொஞ்சம் நிறையவே லேக் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் இன்னும் லென்த்து ஷார்ட் பண்ணி கொஞ்சம் குயிக்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு ஹானஸ்ட்டாக போனதே தெரில. எனக்கு பர்சனலாக அப்படி தோணுச்சு. சில பேர் அங்கே கேட்டால் அவங்க வந்து இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபே எங்களுக்கு கொஞ்சம் லேகாக இருந்தது அப்படின்னாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வாஸ் லைக் டக்குன்னு வச்சுட்டு ஃபீலிங் இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து நிறையவே கொஞ்சம் லேக் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மேபி இப்போது ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குல்ல, நம்ம ஒரு ரிவ்யூ சொன்னோம்னா அதுக்கு அதுக்கப்புறம் கட் பண்ணி கொஞ்சம் வேகப்படுத்துறாங்கல்ல. இப்போ இந்த மெய்யழகன் படம், அது மாதிரி முன்னாடி ஒரு 2-3 படம் அந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம். பட் செகண்ட் ஹாஃப் வாஸ் குவைட் அ பிட் ஆஃப் லேக். பட் அஜித் சாரை ஒரு பெர்ஃபார்மரா ஒரு நல்ல டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய டயலாக்ஸ் இல்லாம டிராவல் பண்ணி எடுத்துட்டு போனது வந்து இட்ஸ் சச் அ நைஸ் அட்டம். இட் வாஸ் அ குட் மூவி. ஐ வுட் சே இட்ஸ் அ செகண்ட் டைம் வாட்ச், பட் யா, இட்ஸ் வொர்த் சீயிங் அஜித் சார் இன் ஸ்க்ரீன்ஸ். இது ஆனஸ்ட் ரிவ்யூவா? அப்ப அஜித்
ஒரு ஃபேனா என்ன சொல்லிருப்ப? தலை பிரிச்சுட்டாப்ல பட் டு பி ஆனஸ்டா சொல்லணும், இது என்னோட ரிவ்யூ. இட்ஸ் நாட் நான் ஒன்றும் மூவி கிரிட்டிக் அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு ஆடியன்ஸா தியேட்டர்ல படம் பார்த்து இந்த படம் எங்க ஒர்க் அவுட் ஆச்சு, எங்க ஒர்க் அவுட் ஆகல, ஹியூமரா நிறைய எதுவுமே படத்துல கிடையாது, காமெடி சீன்ஸ் பெருசா கிடையாது. ஸோ நிறைய அதான் அந்த ஹியூமர்லாம் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் லாக் இல்லாம இருக்கலாம்னு தோணுது. பட் சச்சா வந்து ஒரு டீசென்ட் ட்ரைன்னு சொல்லலாம். ஒரு ஃபாரின் படம் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கான விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கர சூப்பராக இருந்தது. விஷுவல்ஸாக நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸாக நிறைய முக்கியமாக காருக்குள்ள ஒரு சண்டை நடக்கும், அது காரில் கொஞ்சம் மேலே இருந்து ஒரு டாப் ஆங்கிள் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அது செம்மையாக இருந்தது. என்னடா செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் யா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம் படத்தை அப்படின்னு தோணுச்சு. தட் வாஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ நீங்க பாப்கார்ன் சாப்பிட்ட ரிவ்யூ பத்தி எதுவுமே சொல்லல. பாப்கார்ன் நல்லா தான் இருந்துச்சு. பாப்கார்ன் இன்னைக்கு ஆனா வேற ஃப்ளேவர் ட்ரை பண்ணோம். அது வந்து எப்பவுமே சாப்பிடுற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஓகே, FTF மூவி விலாக்ஸுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனே பில் பட்டன் அழுத்துங்க, மற்ற விளாக்ஸ் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கோம். அடுத்து சேனலை டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் டைம் யூடியூபரா நீங்க என்னைய பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் நான் ஆசைப்படுறேன், அதுக்காக ஏதாவது ஒரு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். See you then. Bye-bye. ஆசைப்படுற முரளி, நீ ஆசைப்படுறது எனக்கு நீ தெரியும். நல்லா பேசுறல. நல்லா பேசுறேன்னா ம் சரி, அப்போ என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா அதுக்காக செஞ்சு விட்டுருக்கேன் ப்ளீஸ்.